காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழக மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் வழங்கி நிறைவேற்றிட வலியுறுத்தியதற்கு விவசாயிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து விவசாயியுடைய கோரிக்கை ஆகிய காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அந்த காவிரியுடைய ஒழுங்குமுறை ஆற்றுகா வாரியத்தையும் அமைக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேகதாதியில் அணை கட்டக்கூடாது கர்நாடகா என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாறில் 152 உயர்த்த வேண்டியிருக்கிறார்கள். விவசாயியுடைய உயிர் நாடி ஆகிய நதிகளை இணைக்க வேண்டும், தமிழக நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்களுக்கு பூரண திருப்தி ஏற்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கின்ற வகையில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், காவிரி ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், காவிரியிலே கர்நாடக அரசு மேகதாட்டு என்கின்ற இடத்திலே கட்டுகின்ற தடுப்பணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், தமிழகத்திலே இருக்கின்ற தென்னக நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாறிலே 152 அடியாக தண்ணீரை தேக்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இந்த வலுவான கோரிக்கைகளை வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பூரின் மேல் அக்கறை கொண்டு முக்கியமாக சாயக்கழிவு பிரச்சனைக்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அடுத்தது ஜவுளித்துறை மேம்பாட்டு நிதி உடனடியாக அளிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரியுள்ளார்கள். அவர் இதற்காக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு கோரிக்கைகளை அம்மா அவர்கள் வைத்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாருமே இது பாராட்ட வேண்டிய விஷயம். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா பிரதமரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. கச்சத்தீவை மீட்பதற்கும், இலங்கையில் சிறையில் வாழும் மீனவரை மீட்பதற்கும், படகுகளை மீட்பதற்கும், பழங்குடியினத்தில் மீனவரை சேர்ப்பதற்கும் அவங்களுக்கு மீனவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களினுடைய விவசாயத்துக்காக காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும், அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும் சொல்லியும், மீனவர்களுடைய நலனுக்காகவும் அம்மா பிரதமரிடம் பேசியிருக்கார்கள். பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களின் நலனுக்காகவே பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார்கள். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மீனவர் நலனுக்காக அதிக திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியுதவியை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்களுக்காகவே கேட்டுள்ளார்கள். மேலும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை அதை கொண்டு வரதுக்குண்டான அனைத்து முயற்சியும் எடுத்திருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி.